இந்த உலகம் ரசிப்பதற்கு முன் என்னை முதலில் ரசித்தவள் என் தாய். பல பேர் என்னை வெறுக்கலாம், சில பேர் என்னை விரும்பலாம், இன்னும் சில பேர் என்னை நிராகரிக்கலாம். ஆனால் என் தாயும் தந்தையும் அவர்கள் விருப்பத்திலிருந்து என்னை ஒருபோதும் விலக்கியது கிடையாது. அகிலம் படைத்தவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் என்பதை என் காதில் முதலில் உரைத்தவள் என் தாய். இன்று நான் குர்ஆன் ஓதுகிறேன், அதை விளங்குகிறேன், கற்றுக் கொடுக்கிறேன், பிறருக்கு உபதேசமும் செய்கிறேன். இந்த அறிவிற்கும் ஆற்றலுக்கும் உண்மையான சொந்தக்காரர்கள் தஜ்வீது தெரியாத, அரபு இலக்கணம் அறியாத, பெரும் பட்டம் பதவிகள் பெறாத, ஆனால் நான் அறிந்த உலகின் தலை சிறந்த பல்கலைக்கழகமான என் தாயும் என் தந்தையும் தான். சிலர் பேச நான் கேட்டிருக்கிறேன், என் தந்தை எனக்கு கோடிக்கணக்கில் சொத்து சம்பாதித்து தந்திருக்கிறார், தாய் வழி சொத்து இவ்வளவு, தந்தை வழி சொத்து அவ்வளவு என்றெல்லாம் பெருமை பேசுவார்கள். என் தந்தை எனக்காக என்ன கொடுத்திருக்கிறார் என்று நான் சிந்தித்த பொழுது, என் தந்தை எனக்காக கோடிக்கணக்கில் வாகனமோ காணிகளோ கடைகளோ சொத்தாக கொடுக்கவில்லை. அவை அனைத்தையும் விட விலை மதிக்க முடியாத தீனையும் குர்ஆனுடைய இல்மையும் நல்லொழுக்கத்தையும் சொத்தாக கொடுத்து நபிமார்களின் வாரிசுகளின் பட்டியலில் எனக்கும் ஒரு இடம் கொடுத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அந்த பெரும் சாதனையாளரோ உலகம் அறிய என்னை உயர்த்தி விட்டு என் கஷ்டங்களை எல்லாம் அவர் தோளில் சுமத்தி நிலத்தடியில் வேர் போல சாதாரணமாக மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பஞ்சு போல் செருப்பு நான் அணிய என் தாயும் தந்தையும் பல மணி நேரம் கால் கடுக்க நின்று உழைத்திருக்கிறார்கள். அழகழகாய் ஆடை அணிந்து தம் வாலிபத்தை அலங்கரித்தவர்கள் இன்று புத்தாடை எனக்கணிய வைத்து பழைய ஆடை தாம் அணிந்து பல பெருநாள் கழித்திருக்கிறார்கள். இன்னும் பல கோடி தியாகங்கள், அத்தனையும் சொல்ல என் வாயில் இல்லை வாக்கியங்கள். ஒரு முறையாவது என் பெற்றோரை காண கிடைக்காதா என்று பல பேர் உருகி அழுகும் பொழுது, உம்மா வாப்பா என்று வாய் நிரம்ப கூப்பிடும் பாக்கியத்தை இன்றளவும் என் ரப்பு எனக்கு கொடுத்திருக்கிறானே என்பதை நினைக்கும் பொழுது, இந்த உலகில் வாழும் கோடிக்கணக்கான மனிதர்களில் என் மீது மட்டும் இவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறானா என் ரப்பு என என் மனது பெருமகிழ்வால் பெருமை கொள்கிறது. என் ரப்பு பொக்கிஷத்திலும் மிக பெரும் பொக்கிஷத்தை எனக்கு கொடுத்திருக்கிறான். அதுதான் என் பெற்றோர்கள். என் ரப்பே, அந்த சீதேவிகளின் மனம் குளிரும் மகனாக என்னை ஆக்குவாயாக. உன் கருணையின் தீர்ச்சை எவ்வளவு என்று நீ அறிந்திருக்கிறாயோ அவ்வளவு ரஹ்மத்துகளையும் என் பாசமான பெற்றோர்களுக்கு கொடுப்பாயாக. என் ரப்பே, அந்த சீதேவிகள் குழந்தை மனம் கொண்டவர்கள், கள்ளங்கபடம் இல்லா அப்பாவிகள். தப்புகள் தவறுகள் அணுவளவு இருந்தாலும் மறைத்து மன்னிப்பாயாக. என் ரப்பே, ஹாஃபில்கள் ஆலிம்களின் பெற்றோர்களுக்கு நீ கொடுப்பதாக சொன்ன வாக்குறுதிகளையும் உயர் பதவிகளையும் என் பெற்றோர்களுக்கு கொடுப்பாயாக. உயர் சுவனத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் கண்ணியமாக வாழ வைப்பாயாக. என் ரப்பே, யாரெல்லாம் பெற்றோர்களை இழந்து தவிக்கிறார்களோ அவர்களுக்கு மன ஆறுதலை கொடுப்பாயாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அவர்களையும் அவர்களது பெற்றோர்களையும் சேர்த்தருள்வாயாக. ரப்பி இக்ஃபிர் லீ வலி வாலிதைய ரப்பனா ரப்பி இர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா.